22ஆம் ஆண்டுல இருந்து உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் பாதுகாப்பு அமைச்சு தான் மிகப்பெரிய அமைச்சா இருந்தது. அது படிப்படியாக அந்த நிலைமை மாற்றம் அடைஞ்சு இப்பொழுது மிகப்பெரிய அமைச்சா தனி அமைச்சா இருப்பது தனி அமைச்சா பார்த்தால் நிதி அமைச்சு. அதற்கு பிறகு நெடுஞ்சாலைகள் அமைச்சு வருகின்றது. அதற்கு பிறகு சுகாதார அமைச்சு வருகின்றது. இப்பொழுது 4வது இடத்துல தான் பாதுகாப்பு இருக்கின்றது. ஆகவே பாதுகாப்பு அமைச்சுக்கு மிகப்பெரிய அளவு அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஏனைய அமைச்சோட ஒப்பிடக்குள்ள தவறு. ஆனால் பாதுகாப்பு அமைச்சுக்கும் அதிகரிப்பு இருக்குது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சு உள்ளே நீங்க போய் அதையும் பார்க்க வேண்டும் என்றால் எழுந்தமானத்தில் அந்த விமர்சனம் வைப்பது தவறு. ஒரு ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கக்குள்ள நிதி மூலதன செலவு நடைமுறை செலவு ரெண்டு விடயம் இருக்கின்றது. பாதுகாப்பு செலவு அமைச்சுக்கான செலவை நீங்க பார்த்தீங்கன்னா அதிகூடிய அளவில் நடைமுறை செலவுக்கு தான் இருக்குது ஒழிய மூலதன செலவுக்கு ஒதுக்கப்படவில்லை. அப்படியான சொன்னால் பெரிய ஆயுத தளபாடங்கள் அல்லது கவச வாகனங்கள் விமானங்கள் வாங்குவதற்கு ஒதுக்கப்படவில்லை பெருமளவுக்கு. உங்களுக்கு இராணுவத்தினுடைய சம்பளம் ஏனைய தேவைகள் நடைமுறையில் ஏற்படக்கூடிய செலவுகள் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இலவச உணவு வழங்குவது முப்படையினர், அடுத்தது சிறைச்சாலையில் உள்ள கைதிகள், அடுத்தது வைத்தியசாலை நோயாளிகளுக்கு. இராணுவத்துக்கு உணவுக்கு மட்டும் 50 பில்லியனுக்கு மேல போகின்றது. அப்ப அதை வைத்து பார்க்கக்குள்ள இராணுவத்தின் எண்ணிக்கை குறைந்தாலே ஒழிய இராணுவத்துக்கான ஒதுக்கீடு உங்களுக்கு தெரியும். மக்களுடைய வாழ்க்கை செலவு எப்படி கூடுதோ அதே மாதிரி அந்த நடைமுறை செலவும் கூடிக்கொண்டுதான் இருக்கும். ஆகவே யுத்தம் முடிந்த பிறகு இராணுவத்தினருக்கு பெருமளவான ஆட்சேர்ப்பு நடைபெறுவதை நீங்கள் காண முடியாது. இப்போ பலர் ஓய்வு பெற்று செல்லுகையில் புதிதாக அதுக்கு ஈடாக ஆட்கள் சேர்க்கப்படாத விடத்து அந்த எண்ணிக்கை குறைய குறைய இந்த நடைமுறை செலவுகளும் எதிர்காலத்தில் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும்.